34 இயர்ஸா செகண்ட் கிரேடு ஹெச்எம்மா இருந்திருக்கேன். ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆகுது இருக்கேன். இங்கே இந்த அருண் டிராவல்ஸில் இது செகண்ட் டைமாக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்தமான் போயிட்டு வந்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எல்லாம் நிறைய பிளேஸ்லாம் நல்லா அந்த அருண் நல்லா இது பண்ணி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணாப்புல. இது செகண்ட் டைம். ஆனால் இந்த எந்த ஒரு இதையுமே அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நான் ஸ்கூலில் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய டூர்லாம் கூட்டிகிட்டு போவோம், ஆண்டு விழா பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து செய்யும் பொழுது அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் சார் வந்து எனக்கு ஒரு நாள் பேசும்போது நான் இப்படி இதான் இருக்கேன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். சார் இந்த நிலைமையிலையும் இப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இன்னமும் ஒரு வீட்டில் இல்லாமல் தைரியமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதையே அவரை பாராட்டணும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது அருண். எனக்கு பையன் மாதிரி, எனக்கு பையன் கூட என்னோட பையனாக இருந்த கூட 34 இயர்ஸ் இருந்திருக்கும். எனக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கு இப்போ. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரூவில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணும்போது ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. சொல்கிறோம்ல, வீட்டில் 10 பேர் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் செய்யறதே கஷ்டம். ஒரு 50 பேர் ஒருத்தர் மனையிலையும் அங்கே போகணும் இங்கே போகணும். சிலர் நல்லதும் சொல்லுவாங்க, சிலர் கெட்டதும் சொல்லுவாங்க, இல்லை குறைகளையும் சொல்லுவாங்க. பொதுவாக குறைகளை வந்து யாருமே மேடை போட்டு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட தனியாக சொல்லலாம். நிறைகளை முன்னாடி சொல்லணும், குறைகளை பின்னாடி சொல்லணும். அவங்கள தனியாக கூப்பிட்டு சொல்லணும். அதுதான் நம்ம மனிதனுக்கு அழகு. ஆனால் அவங்க கேட்டதுனால நம்ம சொல்லிட்டோம். நமக்கு அது விட்டு போச்சேங்கிற குறைகள் வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கு. சார் எல்லாருமே சொன்னாங்க இருக்கு, ஆனால் பார்க்கலைங்கிறது அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்ததுனால நம்ம சொல்லிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னே இந்த எங்கே இருக்கவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போலாம் என்னால் டூர் வரணும்னா கஷ்டமாக இருக்குது, முடியலை. எங்கேயும் மேலே ஏறுறது போகிறது அந்த மாதிரி வரும்போது நடக்க முடியலை, கால் வீங்கிக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு ரஜினியோட பாட்டு ஒன்று இருக்குல்ல, ராரா ராமையா உன் வயசு வந்து 8 வயசா பிரிச்சுக்க, முதல் லெட்டில் படிக்க அது படிக்கவும் இல்லை. அதில் வரும் பாருங்க, 4வது இதில் வந்து இந்த உலகத்தில் சுற்றாத இடமே 4 அது 8ல் இல்லவே இல்லைங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த 50-60 வயசுக்குள்ளே நம்ம எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போயிடணும். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வேலைன்னு இருந்ததில் எங்கேயுமே போனதில்லை சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் மட்டும்தான் போயிருக்கேன், வெளியில் போனதே கிடையாது. சாப்பிட போனால் திருப்பதி இப்படி கோயில் தான் போயிருப்போம், டூருன்னே போனது கிடையாது. அதனால் இப்போ இருக்கவங்களாம் என்ன செய்யுங்க, ஒரு 60 வயசுக்குள்ளே நம்மளால அப்போ தான் முடியும். அதுக்கு மேலே போனோம்னா நம்மளால நடக்க முடியலை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. எப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் டூர் போகிறோமா போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க. அது என்னுடைய அனுபவம்.